ஹாய் மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் இங்கே பார்க்க போகிறீங்க. என்ன ஸ்டோரி, என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அத்தை மாமாவோட வெட்டிங் ஆனிவர்சரி, அதுவும் 51ஆம் வருஷம். ஸோ ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, பையன் கூட இல்லை, பெரிய பையன். மற்ற பசங்க எல்லாமே ஃபோனில் பேசிட்டாங்க. பட் பெரிய பையன் வீட்டில் தான் இருக்காங்க, என்னோடய வீட்டில் தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் இல்லை. பிகாஸ் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இதே சேம் செப்டம்பர் 2 2:35 நைட்டுக்கு வந்து பிறந்தார். ஒரு வருஷத்தில் அத்தையோட கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்தில் அவர் பிறந்தார். சேம் டே அவங்களோட ஆனிவர்சரி அன்றைக்கே பிறந்திருக்காரு. ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் அது. ஸோ அதனால் அவங்க மாமாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போது 50வது வருஷம் பர்த்டே செலப்ரேஷனுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்கள வந்து கேரளாவுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி மாமா கூட இல்லை. அத்தையோட வெட்டிங் ஆனிவர்சரி இதுதான் ஃபஸ்ட் டைம் மாமா இல்லாமல் நாங்கள் செலப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன தான் ஆனாலும், எத்தனை பசங்க இருந்தாலும் தன்னோட பெற்றவங்களுக்கு வந்து தலைச்சம் பையன் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல். தலைச்சம் பொண்ணோ பையனோ யாரானாலும் தலைச்ச குழந்தை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அவர் இல்லைன்ற அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான். ஆனாலும் வருத்தப்படாதீங்க. என்னத்துக்கு வருத்தம்னா, அவர் இருந்தால் வேறு எங்கன்னா ஒரு பிளான் பண்ணி எங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போயிருப்பார். பட் எனக்கு போக முடியல. ஆனாலும் நாங்கள் பழைய வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் வந்து புளியாறு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு வந்து டிஸப்பாயிண்ட் ஆகாதீங்க, வாங்க இங்கேயோ போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் அப்பா 2 பேரையும் வண்டியில் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51 வருஷம் அப்படின்றது லேஸ் கிடையாது இல்லைங்களா? 51 வருஷம் திருமண நாள் கொண்டாடுற ஒரு விஷயம் வந்து எத்தனை பேருக்கு அமையும் சொல்லுங்கள். அண்ட் அமையிறது விட தாய்க்கு அடுத்து தாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அது எதனால் யாருக்குன்னா தெரியுமா? யாருக்கு தெரியுமோ இல்லையோ, பட் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஸோ தாயோட ஸ்தானத்தில் எல்லா வகையிலும் சரி, தாய் தன்னோட குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, எப்படி பார்த்துருப்பாங்க பிறந்தப்பத்துலேருந்து, அந்த ஒரு சேம் கண்டிஷனை வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஒய்ஃபு வந்து அதை ஃபேஸ் பண்ணுவாங்க, எல்லாமே பார்ப்பாங்க, இன்க்ளூடிங் எவ்ரிதிங் எல்லாமே. ஸோ அதனால தான் தாய்க்கு அடுத்து தாரம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி வந்து மாமாவோட தாய் இல்லை, ஒரு 10 இயர்ஸ் பேக் இறந்துட்டாங்க. பட் தாரம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக அவங்களோட அம்மா எப்படி அவங்கள பார்த்துக்கினாங்களோ சேம் பொசிஷனில் பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் 3 இயர்ஸாக வந்து மாமாவுக்கு உடம்பு சரியாமல் இருக்குது. ஸோ ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கும் போதே எங்கள் அத்தை வந்து அவ்வளோ சேஃபாக, அவங்கள அவ்வளோ பத்திரமா, அவ்வளோ கேரிங்காக வந்து அவங்கள பார்த்துக்கினாங்க. ஸோ அத்தை கொடுத்து வச்சாங்களா அப்படின்னு சொல்கிறத விட எங்கள் மாமா தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி அத்தையை கல்யாணம் பண்ண. ஸோ அவ்வளோ கேரிங், அவ்வளோ சூப்பராக வந்து மாமா வந்து கேர் பண்ணி, அதுவும் இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்களா? ஆனால் கண்டிப்பாக இருக்கவே இருக்க மாட்டாங்க. ஸோ எந்த மாதிரி சண்டை இருந்தாலும், எந்த மாதிரி எது இருந்தாலும், தயவுசெய்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேர் பேசி தீர்த்துக்கோங்க. பெரிய பிரச்சனையாக வந்து டைவர்ஸு போகிற லெவலுக்கு வந்து யாருமே போகாதீங்க. பிகாஸ் ஒரு லைஃப் அப்படின்ற லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து லீட் பண்ணணும். அண்ட் விட்டு கொடுத்துதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது லேடிஸுக்கா இல்லை ஜென்ஸுக்கா அப்படின்றத விட 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு தன்னோட லைஃப்பை வந்து மூவ் பண்ணோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் அதுதான் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் அப்படின்றத மாமா விட அத்தை வந்து நிறைய விஷயத்தில் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. இன்னமும் விட்டு கொடுத்துட்டே போயிட்டுருக்காங்க. பிகாஸ் ஃபேமிலி வந்து எப்போவும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை பார்த்து தான் நம்ம பசங்க வளர்கிறாங்க அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்டுக்காக ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் சரி 4 மருமகங்கள். ஸோ 4 மருமகளை சம்பாரிச்சியும் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டு யாரோடையும் யாரும் சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி இன்னமும் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜோடிகள் ரொம்ப ரேரு. ஸோ லைஃப்பில் வந்து எப்போவும் சண்டை போடுங்க கண்டிப்பாக. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஃபேமிலி அப்படின்னா சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாமே வரும். எது வந்தாலும்
விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஸ்டோரி. அண்ட் மோரோவர் என்னன்னா, கல்யாண நாள் அன்றைக்கி ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பாக்கியம் இல்லைங்களா? ஸோ அது சேம் டே கல்யாண நாள் அன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டும் பிறந்தாங்க. அப்படின்றது ஒரு பெரிய ஹைலைட்டு. அவங்களோட லைஃப்பில் எப்பவும் அதை மறக்கவே முடியாது. நைட் 2:30க்கு பிறந்ததுனால அது வந்து நெக்ஸ்ட் டேக்கு மாறிடுச்சு. 3rd அப்படின்ற மாதிரி தான் செலப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 3rd நாளைக்கு வந்து ஹஸ்பண்டோட பர்த்டே. அதை செலப்ரேட் பண்ணுறதுக்காக அவர் வந்து கேரளா ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காங்க. நாளைக்கு அவர் அங்கே செலப்ரேட் பண்ணுவார். ஆஃப்டர் மேரேஜ் இஸ் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மிஸ் பண்ணுறேன். அவரோட பர்த்டே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ 22 இயர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி. ஸோ 22 இயர்ஸும் 21 இயருமே நாங்கள் மிஸ் பண்ணதே கிடையாது. கூடவே இருந்து என்னோட பர்த்டே ஆகட்டும், வெட்டிங் ஆனிவர்சரி ஆகட்டும் ட்ராவல் பண்ணது. ஸோ இந்த வருஷம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக அது ஒரு மெமரிஸாக இருக்கட்டும். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பெரிய கொடுப்பனை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நிறைய பேருக்கு வந்து எத்தனையோ பேருக்கு வந்து அந்த பிஃபோர் மேரேஜ் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாமல் போயிருக்கு. ஸோ அதை நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. எவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஒய்ஃபு பசங்க முக்கியமாக அதே மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப லைஃப்பில் வந்து முக்கியம். பிகாஸ் எல்லா விஷயமுமே லைக் ஒய்ஃப் கிட்டே ஷேர் பண்ணுறதோ, அம்மாக்கிட்டேயோ இல்லை ஹஸ்பண்ட்கிட்டேயோ இல்லை மற்ற பசங்கக்கிட்டேயோ அப்படின்னாலும் சில விஷயங்கள் வந்து பர்சனலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும் நம்ம. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து தயவுசெய்து யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் அதை வந்து தயவுசெய்து அதை கழிச்சிடாதீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்டில் தி எண்ட். ஸோ ஐ திங்க் ஒரு குட்டி ஸ்டோரி சூப்பராக இருந்தது. இந்த ஸ்டோரியில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எந்த டைம்லேயும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எந்த காரணத்துலையும் பிரிய மாட்டாங்க. அண்ட் அந்த குட்டி குட்டி சண்டேனால் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து டிவோர்ஸ் அப்படின்னு போயிருக்காங்க. ஸோ அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். பிகாஸ் பார்த்திங்கன்னா இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு 2 பேருக்கு மட்டும் முடியாதது. பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து வளர்க்கணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து 2 பேரோட லவ் இருந்தால் மட்டும்தான் நல்லா ஒரு சூப்பராக அந்த பசங்களும் வளருவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாத்தையும் தூக்கி தள்ளிட்டு ரொம்ப ஹாப்பியாக பசங்களோட ஃபேமிலியோட அண்ட் பேரண்ட்ஸோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட பெற்றவங்கள வந்து பார்த்துக்க முடியல அப்படின்ற ஒரே ரீசனுக்காக வந்து அவங்கள வந்து முதியோர் இல்லத்தில் வந்து விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்மளை வந்து குட்டி குழந்தைலேருந்து நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ, ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்குமோன்னு பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து அட்லீஸ்ட் அவங்க வந்து அவங்களோட இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவாக இருப்பாங்க, குழந்தை மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்களோட பெற்றவங்கள நம்ம இருந்து நம்ம அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கலாம். அண்ட் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து அமாவாசை, சோமவாரம் வர அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத்தை மாமாவோட கல்யாண நாள் அன்றைக்கி அமாவாசையும் வந்திருக்கு. அவங்களோட பெற்றவங்களுக்கு வந்து பூஜை பண்ணுற ஒரு சிறப்பான ஒரு நாளாக கூட அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து அத்தை மாமாவோட வெட்டிங் ஆனிவர்சரி அண்ட் அமாவாசைன்றதுனால வடை, பாயசம், கீரை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் அண்ட் வாழைக்காய் பொரியல் எல்லாம் செஞ்சுட்டு ஒரு குட்டி பூஜையும் போட்டாச்சு. ஸோ இதே மாதிரி எத்தனை பேர் மறக்காமல் மந்த்லி வந்து அமாவாசை பூஜை பண்ணுறீங்க? ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை பூஜையும் விடவே கூடாது. பித்ருகளுக்கு வந்து கம்பல்சரி வந்து இந்த அமாவாசை டைமில் வந்து பூஜை பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த டைமுக்கு சாப்பாடு இந்த அமாவாசை ஒரு நாளில் மட்டும்தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமாவாசை கும்பிட்றதும் சரி அண்ட் இவங்க வந்து எங்கள் அத்தை மாமாவோட அத்தை மாமா, அத்தைக்கு அத்தை மாமா.
அண்ட் வந்து குலதெய்வம் வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி, ஏன்னா எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் சரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி குலதெய்வமை கும்பிட்றத வந்து மறக்கவே மறக்காதீங்க. ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃபுல் வீடியோ. நன்றி, வணக்கம்.